வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே என்ன ரேஞ்சில் அடுத்த வாரத்துக்கு ட்ரேட் ஆக போகுது. இந்த வாரத்தோட ரேஞ்ச் எப்படி இருந்துச்சு, எப்படி ட்ரேட் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். உங்களுக்கு நிஃப்டியோட டைரக்ட் லைவ் டைரக்ஷனுக்கு மார்க்கெட்டில் லைவ் டைரக்ஷனுக்கு டெலகிராமோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. மார்க்கெட்டோட லைவ் டைரக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஓகே வீடியோ போயிடலாம். ஓகே இதில் நிஃப்டி வழக்கமாக நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம்ல அனாலிசிஸ். இந்த தடவை லோவர் டைம் ஃப்ரேம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே ஸோ இன்ட்ராடே 1 hour ரேஞ்சிலிருந்து எப்படி ட்ரேட் ஆச்சுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருந்தோம் லைவ் மார்க்கெட்டில். நம்ம நிஃப்டி வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் தெரியுதுல்ல. இப்போதைக்கு நிஃப்டி ஒரு ட்ரையாங்கிள் ரேஞ்சில் இருக்குது. இது கொஞ்சம் டார்க்காக பண்ணிப்போம், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போட்டோமா. ஓகே ஸோ இந்த 2 ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டியோட லாஸ்ட் வீக் கம்ப்ளீட் ட்ரேடிங்குமே இருந்துச்சு. ஓகே இதைத்தான் நம்ம டெலகிராம்லேயும் போஸ்ட் பண்ணியிருப்போம். டெலகிராமில் கூட முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த ரேஞ்சில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் ஒரு நல்ல ட்ரேடுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் பண்ண ட்ரை பண்ணுங்கள், ஸ்கேல்ப் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படிங்கிறத மார்னிங் முன்னாடியே ஹவுஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே ஸோ இதை பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்திருக்கு. நம்ம அதுக்கப்புறமா ஒரு 11:50க்கெல்லாம் இந்த இது வந்து 1 hour டைம் ஃப்ரேம். ஓகே ஃபஸ்ட்டு இருக்குது 1 hour டைம் ஃப்ரேமு. அதுக்கப்புறமா இந்த டைம் ஃப்ரேமில் கூட 5 minutes இன்ட்ராடேயில் கூட இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நிஃப்டி இப்படி டவுன் ட்ரெண்ட் கொடுத்து இதில் வரைக்கும் வரலாம். இப்படி இந்த மூமெண்ட்டில் இந்த ரேஞ்சில் வந்து அப்படியே அப் ட்ரெண்ட் போகலாம், இல்லை டவுன் ட்ரெண்ட் வரலாம். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் ட்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இதுலேருந்து இப்படி வரும்னு சொல்லியிருந்தோமா, அந்த லைனில் பர்ஃபெக்டாக ட்ராவல் ஆகிருக்கா. அதே லைனில் நம்ம என்ன சொன்னோம், இங்கேருந்து இங்கே வரோம்னு சொன்னோம். அதே லைனில் அப்படியே டவுன் ட்ரெண்டு, அப் ட்ரெண்டு, டவுன் ட்ரெண்டுன்னு அதே டைரெக்ஷனில் பர்ஃபெக்டாக நம்ம என்ன சொன்னோம் அதே மாதிரி நடந்திருக்கு. ஓகே ஸோ இப்படி தான் தொடர்ந்து நிஃப்டியோட மொமெண்டம் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி கூட இந்த ரேஞ்சை ட்ரேஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருந்தோம்ல. என்ன சொல்கிறது, இந்த ஒரு பாக்ஸுக்குள்ளே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு சைட்வேஸ் ரேஞ்சு. இதில் இந்த ரேஞ்சை 24,640 பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு சின்ன அப் ட்ரெண்ட் இது வரைக்கும் கொடுக்கலாம். இல்லை இதை டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டே கொடுக்கும், 24,500 வரைக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ணியிருந்தோம் காலையில். ஓகே ஸோ அதே மாதிரியே இந்த ரேஞ்சுக்கிட்ட வந்து ஒரு சின்ன ஃபேக் பிரேக் அவுட் கொடுத்து, இது ஒரு ப்ராப்பரான பிரேக் அவுட் இல்லை, ஒரு பெரிஷான கேண்டில் ஃபார்ம் ஆகி மறுபடியும் உள்ளே வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இதை எப்போ பிரேக் பண்ணிச்சோ சரியாக நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து அப்படியே இங்கே வரும்னு போட்டிருக்கோம் கரெக்டாக. அதே மாதிரி அப்படியே டேரெக்டாக 24,500 வரைக்குமே ஒரு நல்ல மூமெண்டம் கொடுத்துருந்துச்சு. ஓகே ஸோ நம்ம டெலகிராமில் இது ஃப்ரீ சேனல் தான். இதில் போஸ்ட் பண்ணுற எல்லா டேரக்ஷனுமே மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது, அப்படி யாரும் பண்ண முடியாது. ஓகே ஸோ மோஸ்ட்லி டேரக்ஷன்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இது வரைக்கும் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம லாஸ்ட் மந்தோட ட்ரேடிங் ரிசல்ட்டும் நம்ம எடுத்த என்ட்ரியோட நம்ம போஸ்ட் பண்ணியிருந்த என்ட்ரியோட ரிசல்ட்ஸும் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைவ் மார்க்கெட் அப்டேட் கிடைக்கும். நிஃப்டிக்கு போயிடலாம் சார்ட்டுக்கு. ஓகே ஸோ இந்த சேனல் தான் இப்போதைக்கு இதில் தான் நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை எப்போ பிரேக் பண்ணுதோ அப்போ ஒரு நல்ல ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே அது வரைக்கும் இந்த சேனலுக்குள்ளே தான் மூமெண்ட் இருக்கும். இப்போ இது ரொம்ப நேரோ ஆகிடுச்சு தெரியுதா. இதில் இருந்து இப்படியே வந்து இப்போ இங்கே நேரோவாக இருக்குது இப்போதைக்கு. அப்போ என்ன வாய்ப்பு இருக்குது, பெருசாக எந்த மூமெண்ட்டும் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சைட்வேஸ்லேயே நிஃப்டி அப்படியே இதில் இருக்குல்ல, இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கிறதுக்கே வாய்ப்பு இருக்குது. 5 minutesல இது 1 hourங்கிறனால ரொம்ப சின்னதாக தெரியுது. 5 minutesல மாற்றி பார்த்துடலாமா, இல்லை 15 minutesல மாற்றி பார்த்துடலாம். ஓகே ஸோ இன்னும் இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது தெரியுதுல்ல, இவ்வளோ ரேஞ்ச் இருக்குது. இதுக்குள்ளேயே அப்படியே என்ன சொல்கிறது, ட்ரா பண்ணி காமிச்சிடறேன். இந்த ரேஞ்சிலேயே இப்படியே அப் சைடும் டவுன் சைடும், அப் சைடும் டவுன் சைடும் மண்டேவும் ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சைடில் பிரேக் பண்ணி ஆகணும். இது ட்ரையாங்கிள்ங்கிறனால 2 சைடில் எங்கே வேணாலும் பிரேக் பண்ணலாம், அப் சைட்லேயோ இல்லை டவுன் சைட்லேயோ. அதை பிரேக் பண்ணுற கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுறது நல்லது. இதுதான் என்னோட வியூ. ஓகே இதை பிரேக் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறது நல்லது. எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு இப்படி போச்சுன்னா இன்னும் நல்ல ட்ரெண்டாக இருக்கும். ஓகே இப்படி ரீடெஸ்ட் பண்ணிட்டு போச்சுன்னா நல்ல ட்ரெண்டாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் பிரேக் பண்ணுதோ அதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறமா ட்ரேட் பண்ணலாம். ஒரு வேளை அப் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா எங்கே வரைக்கும் போகலாம், 24,780 வரைக்கும் மறுபடியும் நிஃப்டி போகலாம் அப் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா. ஓகே டவுன் சைடில் பிரேக் பண்ணிச்சுன்னா அது ஒரு நல்ல ட்ரெண்டாகவே இருக்கும். ஏன்னா நிஃப்டி என்ன சொல்கிறது, இந்த லோவர் டைம் ஃப்ரேமில் ஒரு அப் ட்ரெண்டுக்கான வாய்ப்பை காமிச்சாலும் ஹையர் டைம் ஃப்ரேமில்
டவுன் ட்ரெண்டுக்கான வாய்ப்பு தான் காமிக்குது. ஓகே, அதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தால. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆகும், இந்த லோவர் டைம் ஃப்ரேம்லேயும் டவுன் சைடில் பிரேக் அவுட் நடக்கும்போது நம்ம ஹையர் டைம் ஃப்ரேம்லேயும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு கீழே வரைக்கும் 23,840 கூட வரைக்கும் கூட எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, ஒரு நல்ல டவுன் ட்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். ஸோ நம்ம எங்கே பிரேக் அவுட் நடக்குதுன்னு பார்ப்போம். அதை பேஸ் பண்ணி மண்டேயோட ட்ரேடிங்கை பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து இன்ட்ராடே லெவல் அப்படி தானே. ஸோ இன்ட்ராடேல என்ன காமிக்குது, ரெண்டு சைடில் எங்கே வேணாலும் பிரேக் பண்ணலாம். ஓகே, பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணணும். அப் சைடில் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் ட்ரேடிங் எடுக்கலாம். அதுக்கப்புறமா கன்ஃபர்மேஷனுக்காக மறுபடியும் வெயிட் பண்ணணும். இதை பிரேக் பண்ணிச்சுன்னா மேபி இது வரைக்கும் போகலாம். அதை வந்து நம்ம ஹை டைம் ஃப்ரேமில் ஏன் அது வரைக்கும் போகலாங்கிறத பார்க்கலாம். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்டில் பிரேக் பண்ணிச்சுன்னா ஒரு நல்ல டவுன் ட்ரெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ மறுபடியும் 1 ஹவர் போயிடலாம். ஓகே, இன்ட்ராடே பார்த்துட்டோம். 1 ஹவரில் கிட்ட சேம் தான்ல. சரி, ஓகே, இதை 4 ஹவர்ஸ்க்கு மாற்றிக்கிறேன்றதால ஓகே சேம் தான், ஒரு சின்ன ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகே, 1 டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். 1 டே டைம் ஃப்ரேமில் ஏன் அது டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிறதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்குது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நிஃப்டி வந்து இந்த சேனல் பேட்டர்னில் இது தெரியுதுல, இதில் ஒரு சேனல் போது இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. டாப்பில் இந்த சைடில் இல்லை, இங்கே ஓகே இதில் ஒரு சப்போர்ட் இருக்கா, இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இங்கே அப் சைடில் தான் சப்போர்ட் எடுத்துருக்கு, இதில் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. இதில் ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இது வரைக்கும் போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே ரிஜெக்ட் ஆகி வந்திருக்கு. ஓகே, நம்ம ஏற்கனவே பழைய வீடியோவில் எல்லாம் சொல்லியிருந்தோம், நிஃப்டி என்னோட வியூ வந்து பியரிஷ் தான். நிஃப்டி எப்போ புல்லிஷாக மாறும்னா 24,600 பிரேக் பண்ணி மேலே ஹோல்ட் பண்ணிச்சுன்னா என்னோட வியூ வந்து புல்லிஷாக மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஓகே, லாஸ்ட் வீக் அதை பிரேக் பண்ணிச்சு, ஆனால் வீக்லி கேண்டில் அதை ஹோல்ட் பண்ண முடியலை. தெரியுதா, இந்த 24,600 கீழே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, ஆனாலும் இன்னும் அந்த 24,600க்கு பக்கத்திலே இருக்கிறனால இப்போதைக்கு நம்ம வியூவை நியூட்ரலாக வச்சுக்கலாம். இந்த பிரேக் அவுட், இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டு தான் அடுத்தால டிசைட் பண்ண போகுது. ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் ஒருவேளை அப் சைடில் இதில் பிரேக் அவுட் வந்துடுச்சுன்னா இந்த லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி, இந்த ரெசிஸ்டன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணி மறுபடியும் இது வரைக்கும் போகலாம். 24,900 வரைக்கும் போகலாம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது 24,780, ஏற்கனவே சொன்னது மாதிரி அதையும் பிரேக் பண்ணி இது வரைக்கும் போகலாம். ஓகே, 24,900. அதுக்கப்புறமா அதிலிருந்து ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது வரைக்கும் போகலாம் 24,900. அதுக்கப்புறமா அதிலிருந்து அப்படியே மறுபடியும் இந்த சப்போர்ட்டை நோக்கி நிஃப்டி ஃபால் ஆகணும். ஓகே, தெரியுதுல்ல, இந்த சப்போர்ட்டை நோக்கி நிஃப்டி ஃபால் ஆகணும். அது எங்கே இருக்குது, 24,000 இருக்குது. இப்போதைக்கு 24,570 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இந்த ரேஞ்சில் இருந்து அப் சைடில் பிரேக் அவுட் வந்துச்சுன்னா இது வரைக்கும் போய்கிட்டு மறுபடியும் இங்கே வந்துடலாம். 24,000க்கே நிஃப்டி மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிடலாம். ஓகே, இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில் இப்படி தான் காமிக்குது. ஓகே, ஒருவேளை மண்டே இந்த ட்ரையாங்கிள் பிரேக் அவுட்டில் அப் சைடில் பிரேக் அவுட் நடக்கலைன்னு வைப்போம், இந்த ரேஞ்சில் கீழே பிரேக் அவுட் வந்துருச்சுன்னு வைப்போம். அப்போ நம்மளோட டவுன் ட்ரெண்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா ஏற்கனவே ஒரு ரெசிஸ்டன்ஸை டெஸ்ட் பண்ணியாச்சு இல்லை, இப்போ அந்த சப்போர்ட்டை நோக்கி போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கேருந்து டேரெக்டாகவே இதில் ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா 24,000 நோக்கி நிஃப்டி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறதுங்கிறது அடுத்தது. ஏன்னா இங்கே மறுபடியும் ஒரு சேனல் பட்டன் சப்போர்ட் இருக்குல்ல, மறுபடியும் சப்போர்ட் எடுத்து அப் சைடை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். அதை நம்ம இங்கே வரும்போது டிசைட் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு டிசைட் பண்ண போகிறது இன்ட்ராடே லெவல். இதில் எங்கே பிரேக் அவுட் கொடுக்க போகுதுங்கிறது. இன்ட்ராடே லெவலில் அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா இது வரைக்கும் போயிட்டு டவுன் ட்ரெண்ட் வரும். இல்லை இப்போவே பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னா அப்படியே டேரெக்டாக 24,000க்கு நிஃப்டி வந்து ஃபால் ஆயிடலாம். ஓகே, இது வந்து 1 டே டைம் ஃப்ரேமில். இன்னும் கொஞ்சம் அதிகமாக போய் ஹையர் டைம் ஃப்ரேம் வீக்லி பேட்டர்ன்லையும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஓகே, ஓகே, நிஃப்டி இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். நம்ம ஏற்கனவே சொன்னது தான், நிஃப்டியில் ஒரு எம் பேட்டர்ன் மூமெண்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு. கரெக்டாக இங்கேருந்து இப்படியே வந்து இதுதான் நம்ம பியரிஷ்லேயே ஸ்டே ஆகிறதுக்கான முக்கியமான காரணம். எம் பேட்டர்னில் அப்படியே ஃபால் ஆகிட்டு இருந்தது. இங்கே பிரேக் அவுட் நடக்காமல் ஒரு அப் ட்ரெண்ட் கொடுத்து போயிடுச்சு. ஓகே, பிரேக் டவுன் கொடுக்காம கீழே ஒரு நல்ல ஃபால் கொடுத்துருக்கணும், கொடுக்காம அப் ட்ரெண்ட் கொடுத்து போயிடுச்சு. ஆனால் இந்த அப் ட்ரெண்ட் ஏன் புல்லிஷாக மாறலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். இந்த சேனல் தெரியுதுல்ல, இந்த சேனலை இன்னும் பிரேக் பண்ணலை. இது தெரியுதுல்ல, இது கொஞ்சம் இதாக்கும். ஓகே, ஸோ இப்போதைக்கு கீழே இந்த சப்போர்ட்டு, மேலே ரெசிஸ்டன்ஸ் இதில் இருக்குது. சரி, இந்த ரெசிஸ்டன்ஸில் தான் இதில் இந்த ரேஞ்ச் இருக்குல்ல, இதிலேருந்து அப்படியே வந்து 22,230 மறுபடியும் இந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ஸ் 24,300 மறுபடியும் டவுன் ட்ரெண்டு, இங்கே சப்போர்ட் எடுத்துருச்சு அப் ட்ரெண்டு, அதில் ரெசிஸ்டன்ஸு மறுபடியும் டவுன் ட்ரெண்டு,
மறுபடியும் அப் ட்ரெண்டு அதே ரேஞ்சுக்கிட்ட வந்துட்டு இருக்குது. ஓகே, ஸோ இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் 24,600ங்கிற இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மறுபடியும் நிஃப்டி அப்படியே இப்படி ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஓகே, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரேஞ்சுக்கிட்ட இருக்கா, இதுலேருந்து ஃபஸ்ட்டு இப்போ எங்கே வரைக்கும் வரணும், 24 வரைக்கும் வரணும். 24ல் என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். ஒருவேளை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மறுபடியும் ஒரு தடவை மேலே போயிட்டு அப் ட்ரெண்ட் கொடுத்துட்டு கீழே வரும். இதில் சப்போர்ட் எடுக்கலன்னா என்ன ஆகும், டேரெக்டாக 22,400க்கு நிஃப்டி ஃபால் ஆகும். ஓகே, ஓவரால் வியூ இப்போதைக்கு பியரிஷ் தான் வீக்லி சார்ட்லேயும். ஓகே, ஓவரால் வியூங்கிறது பியரிஷ் தான். ஆனால் இன்ட்ராடேயில் ஒரு டிசிஷன் இல்லாமல் இருக்குது, ஒரு ட்ரையாங்கிள் பட்டனில் இருக்குது. இன்ட்ராடேயில் ஒரு சின்ன பிரேக் அவுட் வரும் பட்சத்தில் 24,700 வரைக்கும் இனிஷியல் ஆகும். அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்குமே போகலாம். 24,900 வரைக்குமே இந்த ட்ரெண்ட் லைனில் போகலாம். ஓகே, எப்போ நிஃப்டி இந்த 24,600 பிரேக் பண்ணி இதை பிரேக் பண்ணி இப்படி ஹோல்ட் பண்ணி 24,600க்கு மேலே ஹோல்டு பண்ணுதோ அப்போது மறுபடியும் ஆல் டைம் ஹையை நோக்கி 26,450 நோக்கி நிஃப்டி போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணணும், 24,600 பிரேக் பண்ணி மேலே ஹோல்ட் பண்ணணும். இந்த லைனுக்கு மேலே ஹோல்ட் பண்ணணும். ஹோல்ட் பண்ணிச்சுன்னா மட்டும்தான் நம்ம தொடர்ந்து அப் ட்ரெண்டையும் 24,600 வரைக்கும் 26,400 வரைக்கும் போகிறத பார்க்க முடியும். இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு சின்ன சின்ன அப் ட்ரெண்ட் வந்தாலும் நம்ம வியூ டவுன் சைடில் தான். பொட்டன்ஷியல் டார்கெட் வந்து வரும் வாரங்களில், அடுத்த வாரமே இல்லை, வரும் வாரங்களில் 22,500 வரைக்கும் இன்னும் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிஃப்டியில் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா. பேங்க் நிஃப்டி நம்ம ஏற்கனவே ஒரு சின்ன சேனல் பேட்டர்ன் சொல்லியிருந்தோம்ல, அதுக்குள்ளே தான் ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னு அதை விட்டு நான் வெளியே வரவே இல்லை. இந்த லைனில் மேலே ரெசிஸ்டன்ஸ், இதை விட்டு வெளியே வரவே இல்லை. முன்னாடியாவது இந்த சேனல் பேட்டர்ன் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு, இப்போ இன்னும் அது நேரோ ஆகிட்டே போயிட்டுருக்கு, அப்படி தானே. ஸோ நேரோ ஆகும்போது என்ன ஆகும், பேங்க் நிஃப்டியில் பெருசாக எந்த மூமெண்டமும் பார்க்க முடியாது. பேங்க் நிஃப்டியில் எந்த மூமெண்டமும் இல்லாத வரைக்கும் நிஃப்டிலையும் ஒரு மூமெண்டமும் இருக்க போகிறதில்ல பெருசாக மேக்ஸிமம். ஓகே, இப்போதைக்கு பேங்க் நிஃப்டியோட ரேஞ்சு நேரோ ஆகிட்டு தான், கொஞ்சம் கொஞ்சமாக நேரோ ஆகிட்டே இருக்குது. இந்த சப்போர்ட்டில் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்குது. இங்கே சப்போர்ட்டு, இங்கே சப்போர்ட்டு, அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் இந்த ரேஞ்சிலேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது தொடரும் பட்சத்தில் என்ன பண்ணலாம், இது அப்படியே போய் இதை டெஸ்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வரலாம். அப் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்ட் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாம். ஓகே, ஸோ எப்போ இந்த லைனை, இந்த ட்ரெண்ட் லைனை பேங்க் நிஃப்டி பிரேக் பண்ணுதோ அப்போது பேங்க் நிஃப்டியில் ஒரு டைரக்ஷன் கிடைக்கும். மேபி இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா, ஓகே, இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படியே 53,450 வரைக்கும் பேங்க் நிஃப்டி இனிஷியலாக எடுத்துகிட்டு போகும். ஓகே, இது வந்து நம்மளோட நிஃப்டியோட டவுன் ட்ரெண்டை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணும். நிஃப்டியும் 22,500க்கு ஸ்ட்ராங்காக மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளை ஜாஸ்தி பண்ணும். ஓகே, ஒருவேளை பேங்க் நிஃப்டி இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணலன்னா என்ன ஆகும், இல்லை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இதிலேருந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே ஸ்ட்ரக் ஆகி மூவ் ஆகிட்டே இருக்கும். நிஃப்டியும் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியிருந்தோம், அதே ரேஞ்சு 24,000லேருந்து 24,600ங்கிற ரேஞ்சில் மாற்றி மாற்றி ட்ரேட் ஆகிட்டே இருக்கும். வேறு எந்த பெருசாக சேஞ்சஸும் இருக்காது. ஓகே, சென்செக்ஸ் பார்த்தோம்னா சென்செக்ஸுக்கும் நிஃப்டிக்கும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ரெண்டும் ஒரே பேட்டர்ன் தான். ஓகே, பெருசாக வித்தியாசம் இல்லை. சென்செக்ஸ்லேயும் அதே ட்ரையாங்கிள் பேட்டர்ன் தான். ஓகே, சென்செக்ஸ்லேயும் அதே பேட்டர்ன் தான். ஓகே, பெருசாக எந்த வித்தியாசமும் இல்லை. இந்த சேனல் பேட்டர்னில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னாலும் நிஃப்டி அதேமாதிரி சென்செக்ஸும் கூட ஒரு சேனல் பேட்டர்னில் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்னை பார்க்க முடியுது. ஓகே, ஆனால் சென்செக்ஸ் வந்து ஓகே ஒரு சின்ன சேஞ்ச் என்னென்னா இதை ரிமூவ் பண்ணிப்போம், கொஞ்சம் விசிபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, சென்செக்ஸில் ஓகே ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குன்னு நினைக்கிறேன்ல நிஃப்டியில். ஓகே, நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, ஓகே இதை டெலிட் பண்ணிடுவோம் தேவையில்ல. ஓகே, நிஃப்டியில் என்ன நடந்திருக்கு, அந்த நேரோ ரேஞ்சு கிட்ட வந்துடுச்சு. ஓகே, தெரியுதா, இப்போ சப்போர்ட்டுக்கிட்ட இருந்து கொஞ்சம் அப் ட்ரெண்டில் இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் போகலாங்கிறத காமிக்குது, அப்படி தானே. சென்செக்ஸில் என்ன நடந்திருக்கு, அந்த ரேஞ்சு இன்னும் கொஞ்சம் பெருசாகவே இருக்கிறத பார்க்க முடியுது. சென்செக்ஸில் இப்போதைக்கு தான் சப்போர்ட் கிட்ட பக்கத்தில் வந்து உட்காந்துருக்கு. இங்கேருந்து இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் 78,830 வரைக்கும் சென்செக்ஸ் போகலாம். சென்செக்ஸும் இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இப்படியே மூவ் ஆகிட்டு இருக்கலாம். இப்போ நிஃப்டி இருக்கிற ரேஞ்ச் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, நேரோவான ரேஞ்சில். ஆனால் சென்செக்ஸோட இது இன்னும் நேரோ ஆகலை, இங்கே ஜாஸ்தியாகவே இருக்குது.
ஓகே, ரெண்டும் கிட்டத்தட்ட ஒன்றா இருந்தாலும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை பார்க்க முடியுது. ஓகே, இதில் ஒரு சின்ன ஒரு 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 நல்ல ரேஞ்ச் தெரியுது. நல்ல ரேஞ்சுனா நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது ஒரு பெரிய ரேஞ்ச் தெரியுது, ஒரு சின்ன பெரிய ரேஞ்ச் தெரியுது. நிஃப்டியோட கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி இதோட சின்ன ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இப்போ நிஃப்டி எப்போ வேணாலும் பிரேக் அவுட் பண்ணலாம். சென்செக்ஸ் இன்னும் பிரேக் அவுட் பண்ணுற ரேஞ்ச் கிட்ட வரல. ஓகே, மேபி இது வரைக்கும் கூட மூவ் ஆகி பிரேக் அவுட் பண்ணலாம். ஓகே, ஸோ லைவ் மார்க்கெட் அப்டேட் வந்து வழக்கம் போல் டெலகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். டெலகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கமெண்ட்லேயும் ஆட் பண்ணுறேன், பின் பண்ணி வைக்கிறேன். டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு மார்க்கெட்டோட லைவ் அப்டேட் வந்து டைரக்ஷன்ஸ் கிடைக்கும். நமக்கு டைரக்ஷன் தெரிஞ்சாலே மோஸ்ட்லி ஈஸியாக ட்ரேட் எடுத்துடலாம். அப்படின்னா ஸோ டைரக்ஷனுக்காக நீங்கள் டெலகிராம் ஃபாலோ பண்ணலாம். உங்களோட வியூ, ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவை லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.